Hi, hello, welcome to Max Machal 12 CBSE Mathematics, 13th chapter Probability. Exercise 13.1ல already 6 sum பார்த்தாச்சு. இப்போ 7ல இருந்து 9 வரைக்கும் பார்க்கலாம். Conditional probability base பண்ணி தான் இந்த exercise இருக்கு. So question number 7. Two coins are tossed once where ரெண்டு கொஸ்டின் இருக்கு. Tail appears on one coin shows head. ரெண்டாவது கொஸ்டின் no tail appears, no head appears. ஸோ ஒரு காயின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி தெரியும் 1/2, 2 காயின்ஸ்னா என்னது 4 ஓகேவா 4. ஒரு சம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 coins are tossed once. The sample space is 4. ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டெய்ல் அப்பியர்ஸ் ஆன் ஒன் காயின், ஒரு காயின்ல டெய்ல் வருது. அப்போ பாருங்க ஒரு காயின்ல டெய்ல் அப்பியர்ஸ் ஆன் ஒன் காயின், அப்போ 2 டெய்ல் மட்டும் கிடையாது, 2 ஹெட்டு கிடையாது, மீதி இருக்கிறது ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அடுத்து கிவன் என்னது, ஒன் காயின் ஷோஸ் ஹெட்டு, ஒரு காயின் ஷோ ஹெட்டுனா அதே தான் ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அப்போ இன்டர்செக்ஷன் என்ன வரும், ரெண்டு சேம் ஓகேவா. ஸோ அப்போ பி ஆஃப் எஃப் என்னது 2/8, பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்னது 2/8, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4. ஸோ பி ஆஃப் இ கிவன் P of F na P of E intersection F by P of F 2/2 என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு ஓகேவா. அடுத்தது பாருங்க not tail appears, டெய்லே இருக்கக்கூடாது. அப்புறம் no head appears, அப்போ என்ன வரும் ஹெட்டு டெய்லு ஓகேவா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஹெட்டு ரெண்டாவதுக்கு டெய்ல். இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது, ஒன்றுமே இல்லை. ஸோ E given F, P of F 1, P of E intersection F வந்து 0, 0/1 என்ன வந்துடும் 0 வந்து ஓகேவா. எக்ஸாம் பார்க்கலாம். A die thrown 3 times, 4 appears on the third toss. F given என்னது 6 and 5 appears respectively on first 2 tosses. ஸோ dice வந்து உங்களுக்கு தெரியும் 6, ஒரு தடவை நம்ம த்ரோ பண்ணால் 6, 2 தடவை த்ரோ பண்ணால் 36, 3 தடவை த்ரோ பண்ணிங்கன்னா 216 ஓகேவா. ஸோ 1,1 போடுவீங்க. இதுக்கு வந்து அது 1,1,1 1,1,2 அப்படியே போயிட்டே இருக்கும். அத்தனை தடவை நம்மளால எழுத முடியாது. சாரி பேக் ஆகிட்டு. So if a die is thrown 3 times, then the number of elements in the sample space will be 6 into 6 into 6 equal to 216. 216 நம்ம எழுத முடியாது, அதனால சிம்பிளாக கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நமக்கு என்ன தேவை, 4 appear on third toss, மூணாவது தடவை 4 வரணும். ஸோ அதை மட்டும் எனக்கு எழுதியிருக்கோம். 1,1,4, 1,2,4, அப்புறம் 1,3,4 போயிட்டே இருக்கும். ஸோ 1,6,4 அதே மாதிரி 2,1,4, 2,2,4, 2,6,4. ஸோ 4 மூணாவதுல வரதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம் ஓகேவா. எஃப் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல 6, 5 வரணும். அப்போ 6/1, 6/2, 6/3, 6/4, 6/5, 6/6 ஓகேவா. ஸோ இ இன்டர்செக்ஷன் ரெண்டுத்துக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான், என்னது 6/4. ஸோ பி ஆஃப் எஃப் இ வந்து நமக்கு கவலை கிடையாது, நமக்கு இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப் தான் வேணும். ஸோ இ பற்றி எவ்வளோ அதுன்னு நமக்கு கவலை கிடையாது. ஸோ அப்போது 6/216 எஃப், பி இன்டர்செக்ஷன் 1 இது காமனாக அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது 1/216. ஸோ கண்டிஷன் ப்ராபபிலிட்டி இ கிவன் எஃப்னா பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் பை பி ஆஃப் எஃப் 1/216 6/216. 216 என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது, 1/6 வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம், மதர் ஃபாதர் அண்ட் சன் லைன் அப் அட் எ ரேண்டம் ஃபார் ஏ ஃபேமிலி பிக்சர். 3 பேர் ஃபேமிலி பிக்சர் எடுக்கிறதுக்காக இருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன், சன் ஆன் ஒன் எண்ட், சன் ஒரு எண்டில் இருக்கணும், ஃபாதர் இந்த மிடில் இருக்கணும் ஓகேவா. அது எந்த எண்டுன்னு அவங்க சொல்லலை, ஃபர்ஸ்ட்லேயா இருக்கலாம், இல்லை அந்த பக்கமாக இருக்கலாம், லெஃப்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம், ரைட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம். ஃபாதர் ஆனால் எதில் இருக்கணும், மிடில் இருக்கணும், அதுதான் கண்டிஷன். முதல்ல என்னென்ன எந்த மாதிரிலாம் நிற்கலாம் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் போட்டுக்கலாம். மதர் ஃபாதர், எம் வந்து மதர், எஃப் வந்து ஃபாதரு, சன் வந்து எஸ் ஓகேவா. ஸோ எப்படிலாம் அவங்க வந்து நிற்கலாம், மதர் ஃபாதர் சன்னு, மதர் சன் ஃபாதர், ஃபாதர் மதர் சன்னு,
ஃபாதர் மதர் ஃபாதர் சன்னு மதர் சன் மதர் ஃபாதர் சன் ஃபாதர் மதர். ஸோ எந்தெந்த விதத்தில் அவங்க நிற்கலாம் அதான் சாம்பிள் ஸ்பேஸ். அதில் நம்ம இ வந்து சன் ஆன் ஒன் எண்டு. அப்போ எதை எடுத்துக்கலாம்? மதர் ஃபாதர் சன் எடுத்துக்கலாம், ஃபாதர் மதர் சன் எடுத்துக்கலாம், சன் மதர் ஃபாதர் எடுத்துக்கலாம், சன் ஃபாதர் மதர் எடுத்துக்கலாம். ஃபாதர் இந்த மிடில் பாருங்க, மதர் ஃபாதர் சன்னு, அடுத்து என்ன வருது? சன் ஃபாதர் மதர். ஓகேவா? ரெண்டு தான் வருது. அப்போ இன்டர்செக்ஷன் எஃப் ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது? மதர் ஃபாதர் சன்னு, சன்னு ஃபாதர் மதர். ஸோ இன்டர்செக்ஷனு 2/6 1/3. P of F என்னது? 2/6 1/3. So E given F, P of E intersection F by P of F 1/3 1/3 1 ஆயிடுச்சு. ஓகேவா? Thank you.